பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நாள்தோறும் உங்களை பக்தி மன்றத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று பச்சையம்மன் கோவில் கள்ளக்குறிச்சி வரலாறு பற்றி பார்ப்போம். தமிழகத்தின் மண்ணில் பல சக்தி தலங்கள் உள்ளன. அவற்றில் பக்தர்களின் மனதை பசுமையாக காக்கும் தெய்வமாக விளங்கும் திருக்கோயில் பச்சையம்மன் கோவில். பசுமையின் சக்தியாக அருள் பாலிக்கும் அன்னை பச்சையம்மன். பச்சை என்றால் வளம், வளமை, வாழ்வு. இவ்வூரின் காவல் தெய்வமாக பல நூற்றாண்டுகளாக இந்த அம்மன் மக்களை காக்கும் சக்தியாக நம்பப்படுகிறார். பழமையான வரலாற்றின்படி இந்த பகுதியில் பஞ்சம், நோய், வறட்சி அதிகமாக இருந்த காலத்தில் ஒரு சித்தர் தியானத்தில் அம்மனை தரிசித்து, இங்கு என் ஸ்தாபனை செய்யுங்கள், இந்த ஊர் என்றும் வளம் பெறும் என்றும் அருள்வாக்கு பெற்றதாக கூறப்படுகிறது. அதன் பின் மக்கள் ஒன்றிணைந்து பசுமை நிறம் கொண்ட அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து அம்மனை பச்சையம்மன் என அழைத்து வழிபட ஆரம்பித்தனர். காலை பொழுதில் மணி ஒலி முழங்க கோயில் வாசலில் குங்குமம், மஞ்சள் மனம் பரவி பசுமை சூழ்ந்த அமைதியில் அமர்ந்திருக்கும் அம்மன் தரிசனம் பார்த்தவுடன் மனம் அமைதியாகும். இக்கோவிலின் சிறப்பு என்னவெனில், பச்சை குங்குமம், எலுமிச்சை மாலை மற்றும் நெய் தீபம் வைத்து வேண்டுதல் செய்தால் நோய் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் என பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆடி மாதம், பங்குனி மற்றும் அம்மன் திருவிழா காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடிய அம்மனை உற்சாகமாக வழிபடுகின்றனர். பூஜைகள், அபிஷேகங்கள், கரகம் மற்றும் கிராம ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெறும். முக்கியமாக கிராம தெய்வமாக இருப்பதால் இங்கு செய்யப்படும் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அனுபவம். இன்றும் கள்ளக்குறிச்சி மக்களின் நம்பிக்கை, பாதுகாப்பு, வளம் அனைத்திற்கும் அம்மனே ஆதாரமாக விளங்குகிறார். பசுமையைப் போல அமைதியும் அன்னையின் கருணையைப் போல அருளும் வழங்கும் பச்சையம்மன் திருவருளால் எல்லோருக்கும் வளமும் நலமும் பாதுகாப்பும் கிடைக்கட்டும். அம்மன் அருள் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் பசுமைதான். குங்கும அர்ச்சனை செய்வதால் ஏற்படும் பலன். குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவெல்லாம். குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவெல்லாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு சர்வாபிஷங்களும் கொடுப்பவெல்லாம். சந்தனத்தால் அலங்காரம் செய்தவர்க்கு சர்வாபிஷங்களும் கொடுப்பவெல்லாம். தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவெல்லாம். பாலால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்குபவெல்லாம். மனதால் எப்போதும் நினைப்பவர்க்கு அம்பாள் மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவெல்லாம். கனியால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள்